தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாருடைய இறுதியின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. லூக்கா 23:43 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இது இயேசு சிலுவையிலே சொன்ன இரண்டாவது வார்த்தை. முதலாவது வார்த்தை பொதுவான மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை இது ஒரு ரட்சிப்பு, தனி ஒரு மனிதனுக்கு கொடுத்த ரட்சிப்பு. 7 வார்த்தைகளையும் 7 பூக்களாக சொல்வார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் இது இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. முதல் வார்த்தைக்கும் இரண்டாவது வார்த்தைக்கும் இடையிலே சில சம்பவங்கள் நடைபெற்றது. எடுத்த உடனே முதல் வார்த்தை முடிஞ்ச உடனே ஆண்டவர் இரண்டாவது வார்த்தை சொல்லவில்லை. 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, ஜனங்களும் அதிகாரிகளும் இகழ்ந்து மற்றவர்களை ரட்சித்தான், கிறிஸ்துவனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அதை போன போர் சேவர்களும் சரி, அங்கிருந்த ஜனங்களை அவரை நிந்தித்தார்கள். மாத்திரமல்ல 34வது வசனத்திலே அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். 36 போர் சேவர்கள் காடியை குடிக்க கொடுத்தார்கள். 38 யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எப்ரேயு ஆகிய 3 மொழிகளிலான எழுத்துக்களில் யூதருடைய ராஜா என்று பொருள் வரக்கூடிய வகையில் எழுதி சிலுவையிலே அவர் தலை மேலே வைத்தார்கள். இப்படி ஏன் 3 மொழினா, அதில் யாரையும் மிஸ் ஆகிடக்கூடாது, எந்த லாங்குவேஜுக்காரங்களும் அது வாசிக்க தெரியாமல் போயிடக்கூடாது என்பதற்காக, அவரை இகழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வார்த்தைகளை எழுதி வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, 2 பக்கமும் 2 கல்லர்களை அறைந்தார்கள். மத்தேயு 27:44 வாசிக்கிறோம், அவரோடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். 2 பக்கம் இருந்த கல்லர்கள் கூட அவரை நிந்தித்தார்கள். 2 கல்லர்கள் ஏன் அறிஞ்சாங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அந்த கல்லர்கள் 2 கல்லர்களோடு கூட சேர்ந்து இவரும் ஒரு கல்லரை போல, ஒரு அக்கிரமக்காரரை போல அங்கே அவர் அடிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட இந்த சம்பவங்கள், சீட்டு போட்டது, உடைக்காக சீட்டு போட்டது, காடியை கொடுத்தது, போர் சேவர்கள் இகழ்ந்தது, இதெல்லாம் நடந்த உரையாடலுக்கு பின்புதான் இந்த 43ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறேன் என்றார். இந்த பரதீசு அப்படின்ற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் 3 இடங்களில் மாத்திரம்தான் வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 3 இடங்களில் மாத்திரம்தான் வருகிறது. பரதீசு என்பது ஒரு பாரசீக மொழி, பர்ஷியன் லாங்குவேஜ். அதற்கு என்ன பொருள் என்றால் பாதுகாப்பான தோட்டம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்தில் தான் போய் இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் 2வது வருகையின் போது இந்த பரதேசில் இளைப்பாறுவர்கள் முதலாவதாக இந்த எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கர் 4:14 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட இந்த நிந்தித்து கொண்டிருந்த இந்த கள்ளன் எப்படி பரதேசுக்கு போனான்? பரதேசுக்கு போனான்னா ஏதாவது காரணம் இருந்திருக்கும்ல. அவன் ஒரு 3 காரியங்களை அங்கே செய்தான். அந்த 3 காரியங்களின் மூலமாக தான் அவன் பரதேசுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். முதலாவதாக அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 40-41 வாசித்தோம் என்றால், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். அவன் முதலாவதாக நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் பாவம் செய்தேன் அதனால் நான் தண்டிக்கப்படுகிறேன் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். மாத்திரமல்ல, அனைவர் முன்னிலையிலும் ஓப்பனாக என்ன பண்ணுறான், ஒத்துக்கிறான். ரகசியமாக சொல்லலை நான் பாவம் செய்தேன்னு, அவன் எல்லோருடைய முன்னிலையிலும் நான் பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்கிறான். நாம் கூட எந்த இடத்துலையாவது தவறுவது மனித இயல்பு, எந்த இடத்துலையாவது நம்ம
அதை ஒத்துக்கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். அந்த கல்லனை எல்லார் முன்னாலேயும் ஒத்துக்கொண்டான். அவன் ஒரு மாற்றத்தை விரும்புகிறான். ஏனென்றால் இவ்வளோ நாளும் நம்ம பாவம் செய்துட்டோம், இதுக்கு மேலே நாம் மாற்றமடைய வேண்டும் அல்லது விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். 1 யோவான் 1:8-9 வாசித்தோம் என்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், சத்தியம் நமக்குள் இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் அனைவருமே பாவிகள்தான். சங்கீதம் 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் அனைவருமே பாவிகள் தான். இதை நாம் அறிக்கை செய்யும் போது, அதை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது ஆண்டவர் பரதேசுக்கு நம்மை அழைப்பார். எப்படி அந்த கல்லனுக்கு பரதேசிலே இருப்பாய் என்று சொன்னாரோ அதே போல நம்மை கூட சொல்லுவார். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நாம் கூட நாம் பாவம்தான் செய்திருக்கிறோம் என்றால் அதை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடும்போது நமக்கு பரதேசில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும். இரண்டாவதாக அவன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறான். 23 லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று சொல்கிறார். இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருந்தான்? நீ தேவனான என்னை ரட்சித்துக்கொள் என்று எல்லாரும் கூட சேர்ந்து அவன் சொன்ன அவன் இப்பொழுது ஆண்டவரே என்று சொல்கிறான். ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்பவர், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பவர். அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இந்த இயேசுவை தவிர வேறு யாராலும் ரட்சிக்க முடியாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். இது அவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை அல்ல, அவன் இருதயத்தில் இருந்து வந்த வார்த்தை. இயேசு இங்கு சிலுவையில் இறக்கப்பட்ட போது அவர் குற்ற செயல்களுக்காக அவர் அடிக்கப்படவில்லை, மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் பாவியாக அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டு அவரை உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே என்று அழைக்கிறான். ஆண்டவரை என்று அறிக்கை செய்யும்போது அவரை பிள்ளையாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் அவனை பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுவரை நம்ம கல்லன் அதாவது பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கல்லன் என்று சொல்கிறோம். ஆனால் அவன் எப்பொழுது ஆண்டவரை அறிக்கை செய்து பிள்ளையாக மாறினானோ அதன் பின்புதான் அவன் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியால் நாம் என்ன பண்ணோம்? இவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் அவரை நாம் தகப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் அவரை ஆண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த கல்லன் கூட ஆண்டவரே என்று சொல்கிறான். முதலாவதாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். இரண்டாவது பரமனை அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அறிக்கை செய்கிறான். மூன்றாவதாக பரம வாழ்வை விரும்புகிறான். பரம வாழ்வை விரும்பி அதை அறிக்கை செய்கிறான். 23 லூக்கா 23:42 நோக்கி இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் கூப்பிட்டு போங்க, அவன் அப்படி கேட்கல, என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. அது கூட ஒரு தாழ்மையான ஜபந்தான். அது என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கப்பா, நம்ம எங்கேயோ கேஷில் சொல்கிறோம்ல, என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே போல் அடியேனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். பரம வாழ்வை எனக்கு தாங்க, பரம வாழ்வை என்னை பரதேசி கூட்டு போங்க, பரலோகத்துக்கு கூட்டு போங்க அப்படிலாம் கேட்கல, நீங்கள் போகும்போது என்னையும் கொஞ்சம் நினைத்தருளும் என்று கூறுகிறான். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தருணம். ஆனால் இந்த தருணம் 2 கல்லர்களுக்குமே கொடுக்கப்பட்டது. அதில் ஒருவன் தான் ஏற்றுக்கொண்டான். இந்த நாட்களிலும் கூட இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இந்த 7 வசனங்கள் தியானிக்கும் போது நம்ம அனைவருக்கும் இந்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் நாம் பரதேசுக்குள்ளே நுழைய முடியும். எப்படி அந்த அறையப்பட்ட 2 கல்லரில் ஒருவன் பரதேசி அடைந்தானோ அதே போல் நாமும் பரதேசி அடைய வேண்டும் என்றால் முதலாவதாக பாவ அறிக்கையை செய்ய வேண்டும். ரெண்டாவது பரமனை அவர்தான் ராஜா என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பரம வாழ்வை விரும்பி அதை நாம் ஒரு தாழ்மையின் ஜெபத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட 3 அறிக்கையை பின்புதான் இயேசு அவனை நோக்கி என்ன சொல்கிறாரு?
இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று கூறுகிறார். முதல் வார்த்தை என்பது மன்னிப்பான வார்த்தை, எல்லாருக்கும் பொதுவானது. இரண்டாவது வார்த்தை தனிப்பட்டவருக்காக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. ஆனால் நாம் ரட்சிக்க அடைய வேண்டுமானால் நாம் நம்முடைய தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த பரதேச வாழ்வை நாம் அடைய முடியும், ரட்சிப்பை அடைய முடியும். இயேசு சொன்ன இந்த இரண்டாவது வார்த்தையின்படி நாமும் கூட பரதேசுக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கடைசியாக பேசிய 7 வார்த்தைகளிலே 2வது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எப்படி பரலோகத்தை அடைய வேண்டும், பரதேசை அடைய வேண்டும் என்பதை நீர் விளக்கமாக அதிலே சொல்லியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து உண்மையே ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை விரும்புகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அப்பா. எங்களில் காணப்படுகிற குறைகளையெல்லாம் நீங்கள் நீக்கி மீண்டுமாக நாங்கள் உம்மை அறிந்து உம்மண்டை வந்து சேர கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.